ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தாஜா டிஎன்பிசி டாக்ஸ். இந்த ஒரு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 11th ஸ்டாண்டர்ட் தமிழ் நியூ புக்கில் இருக்க செய்யுள் பகுதி வந்து டோட்டலாக ஒரே வீடியோவில் பார்க்க போகிறோம். அந்த செய்யுள் பகுதியில் இருக்கிற ஆசிரியர் குறிப்பு மட்டும்தான் பார்க்க போகிறோம். இந்த ஒரு வீடியோ பார்த்தாலே போதும் 11th ஸ்டாண்டர்ட் ஆசிரியர் குறிப்பு எல்லாமே வந்து டோட்டலாக கவர் ஆகுது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், வில்வரத்தினத்தை பற்றி தான் கொடுத்துருக்காங்க. யுகத்தின் பாடல் அப்படின்ற தலைப்பில் வில்வரத்தினம்ன்ற ஒரு ஆசிரியர் வருவார். இவர் வந்து பார்த்திங்கன்னா இவரோட பிறப்பு எங்கன்னு பார்த்திங்கன்னா யாழ்ப்பாணத்தில் இருக்கிற புங்குடி தீவில் தான் வந்து பார்த்திங்கன்னா வில்வரத்தினம் வந்து பிறக்கிறாரு. சரிங்களா, யாழ்ப்பாணத்தில் இருக்கிற புங்குடி தீவில் தான் வந்து வில்வரத்தினம் வந்து பிறக்கிறாரு. இவருடைய கவிதைகள் வந்து மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா உயிர்த்தெழும் காலத்துக்காக அப்படின்ற தலைப்பில் 2001 வந்து தொகுத்துருக்காங்க. சரிங்களா, வில்வரத்தினத்தோட கவிதைகள் எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா உயிர்த்தெழும் காலத்துக்காகன்ற தலைப்பில் 2001 தொகுத்துருக்காங்க. இவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாடும் திறன் கொண்டவர். வில்வரத்தினம் வந்து பார்த்திங்கன்னா கவிதை மற்றும் எழுதாமல் இவர் சிறப்பாக பாடும் திறன் கொண்டவர். சரிங்களா, இவ்வளோதான் வில்வரத்தினம். இவர் வந்து யாழ்ப்பாணம் புங்குடி தீவில் பிறக்கிறாரு. இவர் வந்து கவிதைகள் வந்து உயிர்த்தெழும் காலத்துக்காகன்ற தலைப்பில் 2001 தொகுத்துருக்காங்க. இவர் வந்து கவிதை மட்டும் இயற்றாமல் பாடும் திறனும் கொண்டவர். ரெண்டாவதாக நம்ம பார்க்க போகிறது பவணந்தி முனிவர். ரெண்டாவதாக நம்ம யாரை பார்க்குறோன்னா பவணந்தி முனிவர். இவர் வந்து பார்த்திங்கன்னா நன்னூலை இயற்றியவர். அதாவது நன்னூல் அப்படின்றது தொல்காப்பியத்தை முதல் நூலாக கொண்ட வழிநூல் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த நன்னூல். சரிங்களா, இது வந்து பார்த்திங்கன்னா 13வது நூற்றாண்டில் பவணந்தி முனிவரால் இயற்றப்பட்டது தான் இந்த நன்னூல். இது வந்து இந்நூல் வந்து பார்த்திங்கன்னா எழுத்ததிகாரம் சொல்லதிகாரம் சொல்லிட்டு 2 அதிகாரங்களை கொண்டது. சரிங்களா, எழுத்ததிகாரம் சொல்லதிகாரம் சொல்லிட்டு இந்த நன்னூலில் 2 அதிகாரங்கள் இருக்குது. எழுத்ததிகாரம் வந்து 5 பகுதிகளாகவும் சொல்லதிகாரம் வந்து 5 பகுதிகளாகவும் அமைஞ்சிருக்கு. சரிங்களா, இந்த பவணந்தி முனிவர் வந்து பார்த்திங்கன்னா சீயங்ககன் அப்படின்றவர் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க தான் இவர் வந்து நன்னூலை வந்து இயற்றுறாரு அப்படின்னு சொல்லிட்டு பாயிரம் வந்து குறிப்பிடுது. சரிங்களா, நன்னூல் அப்படின்ற நூல் வந்து எப்படி எழுந்துச்சு அப்படின்னா சியங்ககன். சரிங்களா, சியங்ககன் அப்படின்ற ஒரு சிற்றரசர் இருக்கார். அந்த சிற்றரசர் கேட்டதுனால தான் பவணந்தி முனிவர் வந்து இந்த நன்னூலை வந்து இயற்றிருக்காரு அப்படின்னு எந்த நூல் சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாயிரம் சொல்லுது. சரிங்களா, இவரோட பவணந்தி முனிவரோட காலம் எப்போன்னு பார்த்தீங்கன்னா 12ஆம் நூற்றாண்டோட பிற்பகுதியை சேர்ந்தவர். இவர் வந்து ஒரு சமண சமயத்தை சார்ந்த புலவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவர் வந்து பார்த்திங்கன்னா ஈரோடு மாவட்டம் மேட்டுப்புதூர் அப்படின்ற ஊரில் 8ஆம் தீர்த்தங்கரான சந்திரபிரபாவின் கோவில் வந்து இருக்குது. சரிங்களா, ஈரோடு மாவட்டத்தில் மேட்டுப்புதூர் அப்படின்ற ஊரில் சந்திரபிரபாவோட கோவில் இருக்குது. அந்த கோவிலில் வந்து பார்த்திங்கன்னா பவணந்தியோட உருவ சிலை வந்து இன்றைக்கும் வச்சுருக்காங்க அப்படின்றது தான் இங்கே சிறப்பு. சரிங்களா, அப்போ பவணந்தி முனிவரை பற்றி நமக்கு என்ன தெரியணும்னா நன்னூலை இயற்றியவர் இவர் தான். சியங்ககன் அப்படின்ற ஒரு சிற்றரசர் கேட்டதுனால தான் இவர் வந்து ஒரு நன்னூலை எழுதுகிறாரு. இவரோட காலம் வந்து 12ஆம் நூற்றாண்டோட பிற்பகுதி. இவர் சமண சமயத்தை சார்ந்தவர். இவரோட சிலை எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டத்தில் மேட்டுப்புதூர் அப்படின்ற ஊரில் சங்கரபிரபா அப்படின்ற கோவிலில் தான் இவரோட சிலை இன்றைக்கும் இருக்குது, பவணந்தி முனிவரோட சிலை. அடுத்து பாருங்கள், அழகிய பெரியவன். இவரோட இயற்பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா அரவிந்தன். சரிங்களா, இவரோட இயற்பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா அரவிந்தன். இவரோட ஊர் வந்து பார்த்திங்கன்னா வேலூர் மாவட்டத்தில் இருக்கிற பேரணாம்பட்டு என்ற ஊரை சேர்ந்தவர் தான் இந்த அரவிந்தன். இவர் வந்து பார்த்திங்கன்னா இவர் எழுதின புதினம் பார்த்திங்கன்னா தகப்பன் கொடி. சரிங்களா, தகப்பன் கொடி அப்படின்ற புதினத்தை எழுதியிருக்காரு. இந்த புதினத்திற்காக இவர் 2003 தமிழ்நாடு அரசோட விருது வாங்கியிருக்காரு. சரிங்களா, தமிழ்நாடு அரசோட விருது எதுக்காக வாங்குறாருன்ற பார்த்திங்கன்னா தகப்பன் கொடி அப்படின்ற புதினத்திற்காக தமிழ்நாடு அரசோட விருது 2003 வாங்குறாரு. இவரோட சிறுகதை என்னன்னு பார்த்தீங்கன்னா குறடு நெறிக்கட்டு. சரிங்களா, குறடு நெறிக்கட்டு. அழகிய பெரியவன் என்ன பண்ணுறாருனா குறடு நெறிக்கட்டு அப்படின்ற சிறுகதை எழுதுகிறாரு. இவரோட கவிதை எதுன்னு பார்த்தீங்கன்னா உனக்கும் எனக்குமான சொல் அரூப நஞ்சு. சரிங்களா, உனக்கும் எனக்குமான சொல் அரூப நஞ்சுன்ற கவிதை எழுதுகிறாரு. இவரோட கட்டுரை என்னன்னு பார்த்தீங்கன்னா நீள்கோணம் பெருகும் வேட்கை. சரிங்களா, மீள்கோணம் பெருகும் வேட்கைன்ற கட்டுரையை எழுதுகிறாரு. சரிங்களா, அழகிய பெரியவனோட இயற்பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா அரவிந்தன். இவரோட ஊர் வந்து பார்த்திங்கன்னா வேலூர் மாவட்டத்தில் இருக்கிற பேரணாம்பட்டு. இவரோட புதினம் எதுன்னு பார்த்தீங்கன்னா தகப்பன் கொடி. இந்த தகப்பன் கொடி என்கின்ற புதினத்திற்காக தமிழ்நாடு அரசோட விருதை எப்போ வாங்குறாருன்னா 2003 வாங்குறாரு. இவரோட சிறுகதை என்னன்னு பார்த்தீங்கன்னா குறடு நெறிக்கட்டு. சரிங்களா, குருடு நெறிக்கட்டுன்றது தான் சிறுகதை. இவரோட கவிதைன்னா உனக்கும் எனக்குமான சொல் அரூப நஞ்சு. கட்டுரைன்னு பார்த்தீங்கன்னா மீள்கோணம் பெருகும் வேட்கை. சரிங்களா, இதுதான் அழகிய பெரியவனோட முடியுது. அதுக்கு அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது பிரமிழ். சரிங்களா,
இவர் வந்து பிரமிழ்ன்றவர் சிறகிலிருந்து பிரிந்த இறகு ஒன்று காற்றின் தீராத பக்கங்களில் ஒரு பறவையின் வாழ்வை எழுதி செல்கிறது அப்படின்ற காவியத்தை எழுதியிருக்காரு. இவரோட புனைப்பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சிவராமலிங்கம், பானுச்சந்திரன், அரூப் சிவராமன், தருமு சிவராம். சரிங்களா? இவரோட இந்த மாதிரி இந்த 4 புனைப்பெயர்கள்லையும் வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து நிறையா கவிதைகள் எழுதியிருக்காரு, விமர்சனம் எழுதியிருக்காரு, நாடகம் எழுதியிருக்காரு, சிறுகதை எழுதியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஓவியம், சிற்பம் ஆகியவற்றிலும் ஈடுபாடு கொண்டவர் யாருன்னா பிரமிழ். சரிங்களா? இவர் வந்து ஓவியம், சிற்பம் இதுலேயும் ஈடுபாடு கொண்டிருந்தவர். இவரோட புனைப்பெயர் என்னென்னா சிவராமலிங்கம், பானுச்சந்திரன், அரூப் சிவராம், தருமு சிவராம். இவரோட ஊர் எங்கன்னு பார்த்தீங்கன்னா இலங்கை. இவரோட சிறுகதை தொகுப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா லங்காபுரி ராஜா. சரிங்களா? இவரோட சிறுகதைனாவே நம்ம என்னென்னு சொல்லுவோம், ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தாங்க, ஒரு ராணி இருந்தாங்க, அப்படி ஸ்டார்ட் பண்ணுவோம்ல. அப்போ லங்காபுரி ராஜா அப்படின்ற சிறுகதை தொகுப்பு எழுதினவர் பிரமிழ். இவரோட நாடகம் எதுன்னா நட்சத்திரவாசி. சரிங்களா? நட்சத்திரவாசி அப்படின்றவங்க ஆதிவாசி மாதிரி நாடகம் போட்டு நடிச்சிருக்காங்க. அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க, நட்சத்திரவாசி. இவரோட கட்டுரை எதுனா வெயிலும் நிழலும். வெயில் நிழலை பற்றி இவர் வந்து கட்டுரை எழுதியிருக்காரு. சரிங்களா? அவ்வளோதான், இதோட முடியுது. பிரமிழோட புனைப்பெயர்கள் வந்து பார்த்திங்கன்னா சிவராமலிங்கம், பானுச்சந்திரன், அரூப் சிவராம், தருமு சிவராம். இவரோட ஊர் பார்த்திங்கன்னா இலங்கை. இவரோட சிறுகதைனா லங்காபுரி ராஜா, நாடகம்னா நட்சத்திரவாசி, கட்டுரைனா வெயிலும் நிழலும். அடுத்ததாக யார் பார்க்க போகிறோம்னா சென்னிக்குளம் அண்ணாமலையார். இவர் வந்து பார்த்திங்கன்னா 19ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். இவர் வந்து பார்த்திங்கன்னா தமிழில் ஃபஸ்ட்டு வண்ணச்சிந்து பாடியதால் இவர் காவடி சிந்தின் தந்தை என்று அழைக்கப்பட்டார். சரிங்களா? சென்னிக்குளம் அண்ணாமலையார் பார்த்திங்கன்னா முதல்ல தமிழில் வந்து வண்ணச்சிந்து பாடியதால் இவர் ஃபஸ்ட்டு தமிழில் வண்ணச்சிந்து பாடியவர் யாருன்னு கேட்கலாம். அப்போ சென்னிக்குளம் அண்ணாமலையார் தான் பாடியிருக்காரு. அதனாலேயே இவருக்கு வந்து காவடி சிந்தின் தந்தை அப்படின்னு அழைக்கப்பட்டாங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இவர் எந்த நூற்றாண்டை சேர்ந்தவர்னா 19ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். அடுத்து வந்து இவர் இருதயாலய மருதப்ப தேவரின் அரசவை புலவர். சரிங்களா? இந்த சென்னிக்குளம் அண்ணாமலையார் வந்து பார்த்திங்கன்னா இருதயாலய மருதப்ப தேவரோட அரசவை புலவர். இவர் வந்து 18 வயதிலேயே வந்து பார்த்திங்கன்னா சிறந்த புலவராக விளங்கியதால் இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா சென்னிக்குளம் அண்ணாமலையார் அப்படின்ற சிறப்பு பெயரால் அழைக்கப்படுறாங்க. இவர் எழுதிய காவடி சிந்து தவிர இவர் எழுதிய வேறு நூல்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீரை தல புராணம், வீரை நவநீத கிருஷ்ணசாமி பதிகம், சங்கர கோயில் திரிப்பந்தாதி, கருவை மும்மணி கோவை, கோமதி அந்தாதி. சரிங்களா? அந்தாதி நிறைய நூல் எழுதியிருக்காரு. அதே மாதிரி தல புராணம், நவநீத கிருஷ்ணசாமி பதிகம், திரிப்பந்தாதி, கருவை மும்மணி கோவை, கோமதி அந்தாதி இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சென்னிக்குளம் அண்ணாமலையார் எழுதிய வேறு நூல்கள். அப்போ முக்கியமாக அதில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா காவடி சிந்தின் தந்தை என்று அழைக்கப்பட்டவர் யாருன்னா சென்னிக்குளம் அண்ணாமலையார் தான். ஏன் அவ்வாறு அழைக்கப்பட்டாங்கன்னா தமிழில் ஃபஸ்ட்டு வண்ண சிந்து பாடியதால் தான் அவர் வந்து காவடி சிந்தின் தந்தை என்று அழைக்கப்பட்டார். இப்படி கூட கொஷின் கேட்கலாம், தமிழில் முதலில் வண்ண சிந்து பாடியவர் யார் அப்படின்னு கேட்கலாம். அப்போ யாருன்னா சென்னிக்குளம் அண்ணாமலையார் தான் பாடியிருப்பார். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது கடலுள் மாய்ந்த இளம் பெருவழுதி. சரிங்களா? இவர் புறநானூற்று பாடல் எழுதியிருப்பார். இந்த கடலுள் மாய்ந்த இளம் பெருவழுதின் ஏன் இவருக்கு பேர் வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாண்டிய மன்னர்களில் நிறைய பேரில் பெருவழுதி என்னும் பெயரில் நிறைய பேர் இருப்பாங்க. சரிங்களா? இவருக்கு ஏன் சிறப்பாக இளம் பெருவழுதின்னு பேர் வச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரிய பண்புகள் அனைத்தையும் வந்து பார்த்திங்கன்னா இவர் இளமை காலத்திலேயே பெற்றிருந்த காரணத்தால் தான் இவங்களை வந்து பார்த்திங்கன்னா மக்கள் வந்து இளம் பெருவழுதி என அழைக்கப்பட்டாங்க. சரிங்களா? பெருவழுதின்னு பாண்டிய மன்னர்களில் நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் இவர் ஏன் சிறப்பாக இளம் பெருவழுதின்னு அழைச்சாங்க அப்படின்னாங்கன்னா இவர் சின்ன வயசுலேயே அரிய பண்பு நிறைய இருந்ததால் தான் இவர் இளம் பெருவழுதி அப்படின்னு அழைச்சிருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கடலில் இறந்து போனதால் இவரை வந்து பிற்காலத்தில் ஃபஸ்ட்டில் இருக்கவங்களாம் இளம் பெருவழுதின்னு அழைச்சாங்க. ஆனால் பிற்காலத்தில் இருக்கவங்க வந்து மக்கள் பார்த்திங்கன்னா பிற்காலத்தில் இருந்த மக்கள் வந்து பார்த்திங்கன்னா பெருவழுதி வந்து பார்த்திங்கன்னா கடலில் இறந்து போனதால் இவரை வந்து பிற்காலத்தில் இருக்கவங்க வந்து கடலுள் மாய்ந்த இளம் பெருவழுதி அப்படின்னு அழைக்கப்பட்டாங்க. இவர் புறநானூற்றில் ஒரு பாடலும் பரிபாடலில் ஒரு பாடலும் இவர் வந்து பாடியிருக்காரு. சரிங்களா? எழுதியிருக்காரு. அடுத்து பாருங்கள் ரா மீனாட்சி. இவங்க வந்து பார்த்திங்கன்னா பாண்டிச்சேரி அரோவில்லில் வாழ்ந்து வரவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரா மீனாட்சி எந்த ஊரை சேர்ந்தவங்கன்னா பாண்டிச்சேரி அரோவில்லில்
வாழ்ந்து வந்துட்டு இருக்காங்க இப்போவும். இவங்களுக்கு எதில் ஈடுபாடுனா ஆசிரியர் பணியிலையும் கிராமங்களை வந்து மேம்படுத்தணும் அப்படின்ற இந்த 2 பணிகளில் தான் ரொம்ப ஈடுபாடு கொண்டவங்க. இவங்களோட கவிதை தொகுப்பு எல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நெருஞ்சி, சுடுபூக்கள், தீபாவளி பகல், மறுபயணம், வாசனை புல், உதய நகரத்திலிருந்து கொடி விளக்கு. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இவரோட கவிதை தொகுப்பு. இவங்க எப்போலேருந்து எழுத ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா 1970 தான் இவங்க வந்து பார்த்திங்கன்னா எழுத ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? யாருன்னா ரா மீனாட்சி. நெருஞ்சி, சுடுபூக்கள், நெருஞ்சி, பூக்கள், தீபாவளி பகல், மறுபயணம், வாசனை புல், உதய நகரத்திலிருந்து கொடி விளக்கு. சரிங்களா? இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னா, உதய நகரத்திலேருந்து கிளம்புறாங்க தீபாவளிக்கு. சரிங்களா? என்னெல்லாம் கொண்டு போகிறாங்கன்னா, நெருஞ்சி பூக்கள், சுடு பூக்கள், அப்புறம் கொடி விளக்கு, இதெல்லாம் வந்து வாசனை புல், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உதய நகரத்திலிருந்து பயணம் செய்கிறாங்க தீபாவளிக்காக. அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது யாருன்னா, போதனார். சங்ககால புலவர். போதனார் அப்படின்றவர் யாருன்னா சங்ககால புலவர். இவர் நற்றிணையில் 110வது பாடல் மட்டும் பாடியிருக்காரு. சரிங்களா? பொதுவாக வந்து நற்றிணையில் 12 அடி பேரலையாக கொண்டது. ஆனால் இவரோட சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவர் விதிவிலக்கா 13 அடி பேரலையை கொண்டு இவர் பாடியிருப்பார். யாருன்னா போதனார். நற்றிணையில் பேரெல்லை வந்து பார்த்திங்கன்னா 12 தான். ஆனால் இவர் ஒரு அடி அதிகமாக 13 அடி கொண்டதாக இவர் வந்து பாடியிருப்பார் போதனார். சீரா புராணத்தின் ஆசிரியர் தான் யாருன்னா உமறு புலவர். சீரா புராணம் பற்றி ஷார்ட்டாக பார்த்துடலாம். தமிழ் இலக்கியத்தில் முதன்மையாக விளங்குறது எதுனா சீரா புராணம். இஸ்லாமிய தமிழ் இலக்கியத்தில் ஃபஸ்ட்டாக இருக்கிறது சீரா புராணம். சீரான்னா ஒரு அரபு மொழி சொல்லு. இதில் சீர என்பதற்கு வாழ்க்கைனும், புராணம்னா வரலாறு அப்படின்ற ஒரு பொருளும் இருக்குது. நபிகள் நாயகத்தோட வாழ்க்கை வரலாற்றை கூறும் நூல் தான் சீரா புராணம். இதில் வள்ளல் சீதக்காதியோட வேண்டுகோளுக்கு இணங்க தான் வந்து உமறு புலவர் என்ன பண்ணுவாருன்னா சீரா புராணத்தை வந்து எழுதுவார். ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா 92 படலங்கள் இருக்குது, 3 காண்டம் இருக்குது, 5027 விருத்த பாக்கள் இருக்குது. இந்த நூலை முடிக்கிறதுக்கு முன்னாடியே உமறு புலவர் என்ன பண்ணுவார்னா இறந்து போயிடுவார். சரிங்களா? அந்த நூலை வந்து அதுக்கப்புறமா தொடர்ச்சியாக எழுதினவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பனு அகமது மரைக்காயர் தான். சின்ன சீரா அப்படின்ற பேரில் வந்து அவர் வந்து எழுதுவார். சரிங்களா? இப்போ உமரப்புலவர் வந்து பார்க்கலாம். எட்டயபுர அரசவை புலவர் தான் யாருன்னா உமரப்புலவர். உமரப்புலவரோட ஆசிரியர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடிகை முத்துப்புலவர் தான். இந்த உமரப்புலவர் எழுதின சீரா புராணம் தவிர்த்து வேறு என்ன நூல் எழுதியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா முதுமொழி மாலையை எழுதியிருப்பார். உமரப்புலவரை ஆதரித்தவங்க 2 பேர் ஆதரிச்சிருப்பாங்க. ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா வள்ளல் சீதக்காதி, இன்னொருத்தர் வந்து பார்த்திங்கன்னா அபுல் காசி மரைக்காயர். இவ்வளோ தான் உமரப்புலவர். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது யாருன்னா பிரபஞ்சன். பிரபஞ்சனோட இயற்பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா வைத்தியலிங்கம். சரிங்களா? இவர் எந்த ஊரை சேர்ந்தவர்னா புதுச்சேரியை சேர்ந்தவர். இவர் வானம் வசப்படும் அப்படின்ற ஒரு புதினத்தை வந்து 1995 சாகித்ய அகாதமி விருது பெறுது. சரிங்களா? இவர் வானம் வசப்படும் அப்படின்ற புதினத்தை எழுதுறாரு. இது எப்போ வந்து சாகித்ய அகாதமி விருது வாங்குதுன்னா 1995 பிரபஞ்சன் எழுதுகிற வானம் வசப்படும்ன்ற புதினம். இவரோட மொழிபெயர்ப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா தெலுங்கு, கன்னடம், இந்தி, பிரெஞ்சு, ஆங்கிலம், ஜெர்மன் இந்த மொழிகளிலெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து மொழிபெயர்த்திருக்காரு நூல்களை தமிழில். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது ஆத்மநாம். ஆத்மநாமோட இயற்பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா மதுசூதனன். மதுசூதனன் என்னும் இயற்பெயரை கொண்டவர் யார் அப்படின்னு கேட்கலாம். யாருன்னா ஆத்மநாம் தான். இவரோட கவிதை என்னன்னு பார்த்தீங்கன்னா காகிதத்தில் ஒரு கோடு. ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டு. இவரோட சிற்றிதழ் எதுன்னு பார்த்தீங்கன்னா ழா அப்படின்றது தான் இவரோட சிற்றிதழ். நூல் தொகுப்பு எதுனா ஆத்மநாம் கவிதைகள். இவரோட மொத்த நூலும் எதில் தொகுத்துருக்காங்கன்னா ஆத்மநாம் கவிதைகள் அப்படின்ற தொகுப்பில் தான் இவர் எழுதின மொத்த நூல்களையும் தொகுத்துருக்காங்க. இவரோட சிற்றிதழ் எதுன்னா ழா. சரிங்களா? இவரோட கவிதை எதுனா காகிதத்தில் ஒரு கோடு. இவரோட இயற்பெயர் என்ன மதுசூதனன். சரிங்களா? அப்போ ஆத்மநாம் வெளியிட்ட சிற்றிதழ் எதுன்னு கேட்கலாம் ழா. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது திரிகூட ராசப்ப கவிராயர். சரிங்களா? இந்த திரிகூட ராசப்ப கவிராயர் வந்து திருநெல்வேலி மாவட்டத்தை சேர்ந்தவர். இவரோட சிறப்பு பட்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா திருக்குற்றாலநாதர் கோவில் வித்வான். சரிங்களா? திருக்குற்றாலநாதர் கோவில் வித்வான் தான் இவரோட சிறப்பு பட்டம். இவர் எழுதிய நூல்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா தலபுராணம், மாலை, சிலேடை, பிள்ளைத்தமிழ், யமக அந்தாதி. சரிங்களா? தலபுராணம், மாலை, சிலேடை, பிள்ளைத்தமிழ், யமக அந்தாதி இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா திரிகூட ராசப்ப கவிராயர் எழுதிய நூல்கள். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது மாணிக்க வாசகர். சைவ சமய குறவர் 4வரில் ஒருத்தர் தான் யாருன்னா மாணிக்க வாசகர். இவரோட ஊர் வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா திருவாத ஊரை சேர்ந்தவர் தான் இவர். இவரோட பணி என்னன்னு பார்த்தீங்கன்னா அரிமர்த்தன பாண்டியனிடம் அமைச்சராய் பணியாற்றியவர் தான் மாணிக்க வாசகர். சரிங்களா?
அப்போ அரிமர்த்தன பாண்டியிடம் தலைமை அமைச்சராய் பணியாற்றியவர் யார்? சைவ சமயக்குறவர் நால்வருள் ஒருத்தர் யாருன்னு கேட்கலாம். 4 ஆப்ஷன் கொடுத்துட்டு மாணிக்க வாசகர். இவருடைய எழுதிய நூல்கள்னால் திருவாசகம், திருக்கோவையார், திருச்சாழல். சரிங்களா? திருவாசகம், திருக்கோவையார், திருச்சாழல் மாணிக்க வாசகர் எழுதிய நூல்கள். அடுத்தது இன்குலாப். இன்குலாப்போட இயற்பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சாகுல் அமீது. சரிங்களா? இவரோட கவிதை தொகுப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு புள்ளையும் பெயர் சொல்லி அழைப்பேன் அப்படின்றது தான் சாகுல் அமீதோட கவிதை தொகுப்பு. இவர் விரும்பியபடி இவர் என்ன பண்ணாங்கன்னா இன்குலாப் இறந்ததுக்கப்புறமா அவரோட உடலை வந்து செங்கை அரசு மருத்துவக் கல்லூரிக்கு கொடுத்துட்டாங்க. சரிங்களா? அடுத்ததான் நம்ம பாரதிதாசன் தான் பார்க்க போகிறோம். பாரதிதாசனோட சிறப்பு பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா புரட்சி கவிஞர் பாவேந்தர். இவரோட இயற்பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா கனக சுப்புரத்தினம். சரிங்களா? பாரதியார் மீது கொண்ட பற்றின் காரணமாக தான் இவரோட பெயரை வந்து கனக சுப்புரத்தினன்றத பாரதிதாசன்னு மாற்றிட்டு இருப்பார். இவருடைய இதழ் என்னன்னு பார்த்தீங்கன்னா குயில். இவரோட நாடகம் வந்து பார்த்திங்கன்னா பிசிராந்தையர் நாடகம். சரிங்களா? பாரதிதாசனோட நாடகம் வந்து பிசிராந்தையர் நாடகம். இதுக்காக இவர் வந்து சாகித்ய அகாதமி விருது வாங்கியிருக்காரு. இவரோட நூல்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா இருண்ட வீடு, குடும்ப விளக்கு, பாண்டியன் பரிசு, சேர தாண்டவம். இவரோட தமிழோட தாய் வாழ்த்து என்னென்னு பார்த்தீங்கன்னா வாழ்வினில் செம்மையை செய்பவள் நீயே அப்படின்றது தான் பாரதிதாசனோட தமிழ் தாய் வாழ்த்து பாடல். இதை வந்து பார்த்திங்கன்னா புதுவை அரசு வந்து இவங்களோட தமிழ் தாய் வாழ்த்து பாடலாக ஏற்றுக்கிட்டாங்க புதுவை அரசு. இவரை பெருமைப்படுத்தும் வகையில் தமிழ்நாடு அரசு வந்து இவருக்கு திருச்சியில் பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தை வந்து நிறுவியிருக்காங்க. இவர் வந்து பிரெஞ்சு மொழியில் அமைந்த தொழிலாளர் நலச்சட்டத்தை வந்து தமிழில் மொழிபெயர்த்திருக்காரு. இவர் வடமொழியில் பில்கனியம் என்னும் காவியத்தை தழுவி தமிழில் 1937 புரட்சி கவி அப்படின்ற காவியத்தை வந்து எழுதுகிறாரு. சரிங்களா? இது வந்து ஒரு வடமொழி நூல். பில்கனியம் அப்படின்றது ஒரு வடமொழி நூல். அதை தமிழில் வந்து 1937 புரட்சி கவி அப்படின்ற பேரில் மொழிபெயர்க்கிறாரு பாரதிதாசன். இதுதான் இவரோட ஹைலைட்டான பாயிண்ட்ஸு. அப்துல் ரகுமானோட பணி என்னன்னு பார்த்தீங்கன்னா வாணியம்படி இஸ்லாமிய கல்லூரியில் தமிழ் பேராசிரியராக ஒர்க் பண்ணுறவர் தான் யாருன்னா அப்துல் ரகுமான். இவர் வந்து பால் விதி, நேயர் விருப்பம், பித்தன், ஆலாபனை இந்த நூல்களெல்லாம் எழுதுகிறாரு அப்துல் ரகுமான். ஆலாப்பனை அப்படின்ற ஒரு கவிதை தொகுப்புக்காக இவருக்கு சாகித்ய அகாதமி விருது கொடுக்குறாங்க. ஆலாப்பனை என்ற கவிதை தொகுப்புக்கு அப்துல் ரகுமானுக்கு சாகித்ய அகாதமி விருது கொடுக்குறாங்க. தமிழ் பல்கலைக்கழகத்தோட தமிழெண்ணெய் விருது இவருக்கு கிடைக்குது. யாருக்குன்னா அப்துல் ரகுமானுக்கு. தமிழ் பல்கலைக்கழகத்தின் தமிழெண்ணெய் விருது வாங்கினவர் யாருன்னா அப்துல் ரகுமான் தான். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது பேராசிரியர் பே. சுந்தரனார். இவர் வந்து திருவிதாங்கூர் ஆலப்புழையில் 1855 பிறக்கிறாரு. திருவிதாங்கூர் ஆலப்புழையில் 1855 பிறக்கிறவர் தான் யாருன்னா பேராசிரியர் பே. சுந்தரனார். இவரோட பணி என்னன்னு பார்த்தீங்கன்னா திருவனந்தபுரம் அரசு கல்லூரியில் தத்துவ பேராசிரியராக இவர் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காரு. இவரோட பட்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காரு. சரிங்களா? இவரோட பட்டம் என்னென்னா சென்னை மாகாண அரசு ராவ் பகதூர் பட்டம் வழங்கி இவரை சிறப்பிச்சிருக்கு. தமிழக அரசு வந்து பார்த்திங்கன்னா திருநெல்வேலியில் பல்கலைக்கழகத்தை இவரோட பேரில் வச்சுருக்காங்க. அப்போ திருச்சியில் யாரோட பேரில் பல்கலைக்கழகம் வச்சுருக்காங்கன்னா பாரதிதாசனோட பேரில் திருச்சியில் பல்கலைக்கழகம் இருக்குது. நம்மளோட தமிழ்நாடு அரசு பேராசிரியர் பே. சுந்தரனாரை சிறப்பிக்கும் வகையில் திருநெல்வேலியில் இவரோட பேரில் பல்கலைக்கழகத்தை வச்சுருக்காங்க. அடுத்ததாக லிட்டன் பிரபு எழுதிய ரகசிய வழி என்னும் நூலை தழுவி தமிழில் 1891 எழுதப்பட்டது தான் மனோன்மணியம் நாடக நூல். சரிங்களா? தமிழில் முதல் பாவடிவ நாடக நூல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனோன்மணியம் நூல் தான். சரிங்களா? தமிழில் ஃபஸ்ட்டு முதல் பாவடிவ நாடக நூல் எந்த நூலுன்னு பார்த்தீங்கன்னா மனோன்மணியம் தான். இதை பாரதிதாசன் தான் வந்து பார்த்திங்கன்னா ரகசிய வழி என்னும் நூலை தழுவி தமிழில் 1891 எழுதியிருக்காரு. சரிங்களா? இதோட 11th ஸ்டாண்டர்ட் செய்யுள் பகுதி ஃபுல்லும் கம்ப்ளீட் ஆகுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.